செங்கோட்டையன் கூட எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன், அதிகாரப்பூர்வமாக வரட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போல்லாம் ஒரே நாளில் 1 கோடி பேருக்கு அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சின்னம்லாம் வந்ததுன்னா அன்னைக்கே முடிஞ்சுது. தமிழ்நாடு பூரா எல்லாருக்கும் இதுதான் சின்னம், விஜய் சின்னம்னு போயிடும். அப்பவும் தெரியாது. சீனிவாசன் ஒரு மாணவர், அதுக்கப்புறம் தான் காமராஜரையே தோக்கடிச்சிட்டாரான்னு அவர் ஃபேமஸ் ஆனார். எதுக்காக ஜனங்க விஜயை தேர்ந்தெடுக்கணும்? விஜய் முதல்வர் ஆகணும்னா இவர் எம்எல்ஏ ஆகணும். இங்கே யார் நிற்கிறதுன்னு தேடிட்டு போய் ஓட்டு போடுவாங்க. திமுக காரங்களே மூஞ்ச சூழ்ச்சிக்கிற மாதிரி தான் இன்பநிதி உள்பட முன்னிலைப்படுத்துகிறாங்க. விஜய் கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணி ஒரு பெரிய முத்திர கொலகாரன் அப்படின்னு பண்ணிடணும்னு பார்த்தாங்க. பட் அதில் மிசரபிளி ஃபெயில்டு. டிஎம்கே காங்கிரஸ் ஒரு மெசேஜ், கிளியர் மெசேஜ் டிஎம்கே தலைமை கொடுக்குது. He will be the single largest party. அதுக்கப்புறம் தான் திமுக, அண்ணா திமுக, மற்ற கட்சிகள்லாம் இருக்கும். விஜய் ஜெயிக்கணும், விஜய் தலைமையில் ஆட்சி அமையணும், ஒரு மாற்று ஆட்சி வரணும், இந்த 2 கட்சியும் ஆண்டது போதும் அப்படின்ற உணர்வுக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னா தேர்தல் கமிஷன்லேருந்து தாவேக்காக்கான அந்த ஒரு சின்னத்தை ஒதுக்கிட்டதா அரசல் பரசலாக செய்திகள்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அஃபிஷியல் டேட்டு எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நமக்கு மெல்ல மெல்ல அவங்க சொல்லுவாங்க. பட் என்ன சின்னமாக இருக்கக்கூடும்ட்டு நீங்கள் கேள்விப்பட்ட வரையில் என்ன தகவல் வந்திருக்கான்னு பார்க்குறீங்க? கப்பு ரொம்ப முக்கியம் பிகிலுன்னு விஜய் ஒரு படத்தில் பிகில் படத்தில் சொன்னார் இல்லையா? அதனால் பிகிலாக இருக்கலாம், இல்லை கப்பாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அது வந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப இதுவாகவும் இருக்கும். அது எல்லாம் ஏன்னா ஒரு திரைப்படத்திலேயே அது பேசுனது. அது மட்டும் இல்லை, அது ரொம்ப தனியாக கூட ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் கூட சக்ஸஸ் மீட்டில் விஜய் ஆமாம் அவரை ஏதோ கேட்டதுக்கு அரசியலை பற்றி அதிகமாக பேசலப்பா, ஆனால் ஒன்றை சொன்னார், கப்பு ரொம்ப முக்கியம் பிகிலுன்னாரு. ஸோ கப்பு இருக்கலாம் அல்லது பிகில் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சின்னம்லாம் இப்போ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இப்போ விஜய் யாரை நிறுத்துறாரு அப்படிதான விஷயம். யார் நிற்கிறாங்க அந்த ஊரில், இவருக்கு வசதியா, செல்வந்தரா, அதெல்லாம் கிடையாதுங்க. விஜயுடைய ஆதரவாளரா, விஜய் நிறுத்தியிருக்கிற வேட்பாளரா, அதுபோல் தான் இந்த சின்னம். விஜய் சின்னமா, சின்னத்தை முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் இந்த மாதிரி மீடியா கிடையாது, டிவி கிடையாது, மொபைல் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. இப்போல்லாம் ஒரே நாளில் 1 கோடி பேருக்கு அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. புரியுதுங்களா? அதனால சின்னம்லாம் வந்ததுன்னா அன்னைக்கே முடிஞ்சுது. தமிழ்நாடு பூரா இதுதான் எல்லாருக்கும் இதுதான் சின்னம், விஜய் சின்னம்னு போயிடும். அதனால முந்தி மாதிரி இல்லை இப்போ. அது எப்போ கிடைச்சாலும் இது. பட் அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான், ஒரு சின்னம். முதல்ல சொன்னாங்க ஆட்டோ கேட்குறாரு, ஆட்டோ காமன் மேன்ஸ் வெஹிக்கிள், அது எல்லாருமே யூஸ் பண்ணுறதுன்னு. பட்டு அதெல்லாம் கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியல. பட் இதுதான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது. செங்கோட்டையன் கூட எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன், அதிகாரப்பூர்வமாக வரட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதான் கப்பு இல்லை பிகிலாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நினைக்கிறேன். அதே மாதிரி சார், இப்போ நீங்கள் விஜய் அவர்களோட அந்த வின் சுச்சுவேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் என்னதான் இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த எலெக்ஷனாக தேர்தல் அரசியலாக வரப்போ இந்த 234 தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 119 தொகுதி கிட்ட நம்ம அச்சீவ் பண்ணால் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு விஜய் கிட்ட ஆளுங்க இருப்பாங்களா? விஜயால் அவ்வளோ பேருக்கு தொகுதி போட்டு எடுக்க முடியுமான்ற ஒரு கேள்வி சாமானிய மக்களை ஒரு சில பேர் வைக்கிற மாதிரி இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கமல் அவர்கள் இப்படி அவர்கிட்ட ஆளே இல்லாமல் இருந்தது. அஃப்கோர்ஸ் விஜய் கட்டமைப்பாக ஆள் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாமே. பட் எல்லா இதுலேயுமே விஜயால் அச்சீவ் பண்ணி அந்த ஆட்சி அமைக்கிறதுக்காக கண்டிப்பாக விஜய் இதுக்கு முன்னாடி வந்த புதுக்கட்சியை விட சீட்டுகள் அடிப்படையில் வாங்குவாருன்றது தெரியுது நமக்கு தோராயமாக பார்க்குறப்ப. பட் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் எல்லா வேட்பாளர்களுக்கும் வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல, இது எப்படி ஆளை பார்க்க மாட்டாங்க. நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். பெருந்தலைவர் காமராஜ் மாதிரி ஒரு பாப்புலரான லீடர், ஒரு 9 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், நேர்மையாளர், அரசியல் நேர்மை, எளிமை, இதுக்கெல்லாம் பேர் போனவர். அவர் சொந்த ஊர்லேயே தோக்கடிச்சாங்களே 67.
யார் தோக்கடிச்சாங்க இன்னைக்கு உங்களுக்கு யாரும் தெரியுதா? தெரியாது. ஆமா ஆமா. அப்பவும் தெரியாது. அப்பவும் சீனிவாசன் ஒரு மாணவர், ஓகே ஓகே. கல்லூரி மாணவர், ஓ ஓகே ஓகே. பே சீனிவாசன் சொல்லிட்டு. ம். அதுக்கப்புறம் தான் காமராஜரையே தோக்கடிச்சிட்டாரான்னு அவர் ஃபேமஸ் ஆனார். அதனால நீங்க யாரை நிறுத்துறாங்க யாருன்னு, எதுக்காக ஜனங்க வந்து விஜயை தேர்ந்தெடுக்கணும்? விஜய் முதல்வர் ஆகணும்னா இவர் எம்எல்ஏ ஆகணும், இங்கே யார் நிற்கிறதுன்னு தேடிட்டு போய் ஓட்டு போடுவாங்க. அதனால தான் சொன்னேன், சின்னம், வேட்பாளர் இதெல்லாம் ஒரு இம்மெட்டீரியலுங்க. விஜய் ஜெயிக்கணும், விஜய் தலைமையில் ஆட்சி அமையணும், ஒரு மாற்று ஆட்சி வரணும், இந்த ரெண்டு கட்சியும் ஆண்டது போதும் அப்படின்ற உணர்வுக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் அநேகமாக வந்துட்டு இருக்காங்க. என்னுடைய நேரடியாக நான் பேசுறது தொடர்பில் பார்க்கும்போது ஏதோ ரசிகர்கள், இளைஞர்கள், பெண்கள்லாம் கிடையாது. எ கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி பீப்புள், ஆட்டோ டிரைவர்ஸு, இந்த உழைப்பாளிகள் எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறத என்னால் உணர முடியுது. அதனால் இன்னும் 4 மாதம் இருக்குது. இப்போ போய் நம்பர்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுங்க. இது நம்பர்லாம் வந்து இப்போ சொன்னாலும் அது சரியாக இருக்காதுங்க. ஆனால் நான் முன்னால் நினச்சேன், விஜய் வந்து இது முதல் எலெக்ஷன்றதால அவர் ஸ்ட்ரைட்டாக வந்து பெரும்பான்மை வந்துருமா, சிம்பிள் மெஜாரிட்டி 117 118 வருமா அப்படின்றதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. ஆனால் அவர் தான் முதல் கட்சியாக இருப்பார் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. he will be the single largest party. அதுக்கப்புறம் தான் திமுக, அண்ணா திமுக, மற்ற கட்சிகள்லாம் இருக்கும். அதில் எனக்கு அப்போவே வந்து அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போ போகிற போக்கை பார்த்தா இன்னொரு 4 மாதம் அவருடைய பிரச்சாரம், வர்ற டெவலப்மெண்ட்ஸு, இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து நான் தான் சொன்னேன்ல, ஊழல் என்பது ரொம்ப கொடிகட்டி பறக்குது. குடும்ப அரசியல் வந்து திமுக காரங்களே மூஞ்ச சூழ்ச்சிக்கிற மாதிரி தான் இன்ப நிதி உள்பட முன்னிலைப்படுத்துகிறாங்க. ஸோ இவங்க மந்திரிகள் மேலே வரக்கூடிய விசாரணைகள், நீதிமன்ற வழக்குகள் இதெல்லாம் வந்து அம்பலப்படுத்தும் இல்லைங்களா? அதனால் வந்து ஐ திங்க் பை த டைம் எலெக்ஷன்ஸ் நேரத்தில் அறுதி பெரும்பான்மையை அவர் கிடைக்கிற வாய்ப்பு, அவருக்கு செல்வாக்கு இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இதே நிலையில் போனால், ஏன்னா கரூர் வந்து ஒரு பெரிய இதுதாங்க. கரூருக்கு முன் பின்னுன்னு பார்த்தோம்னா அந்த கரூர் சம்பவத்தோடு முடிச்சு விட்டுறணும் தாவேக்காவை. விஜய் வந்து கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணி ஒரு பெரிய முத்திர கொலகாரன் அப்படின்னு பண்ணிடணும்னு பார்த்தாங்க. பட் அதில் மிசரபிளி ஃபெயில்டு. டிஎம்கே, மீடியா, கவர்மெண்ட்டு, போலீஸு, அவங்க முயற்சிகள் அத்தனையும் சுப்ரீம் கோர்ட்டின் மூலமாக தூளாயிடுச்சு. இப்போ அந்த அறிக்கை வந்ததுன்னா திமுக எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியல. திமுக கட்சியிலேருந்தே கூட நிறைய பேர் ரிபல் ஆகி வெளியே வருவாங்க. இப்படியெல்லாமாடா சண்டால திட்டம் போட்டு சாதாரண மக்களை வந்து சாகடிச்சிருக்கீங்க, உங்கள் அரசியல் லாபத்துக்காக ஒரு அரசியல் கட்சி வந்து அவங்க நடத்திட்டு போகிறாங்க, அவங்கள முடக்குவதற்காக ஒரு ஆளை வந்து கெட்ட பேர் ஏற்படுத்துனதுக்காக உயிர் பலி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டீங்களான்னு ஈவன் திமுகவிலே ரிபல்லியன் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரெண்டாவது, இப்போ இந்த காங்கிரஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப பெரிய மெசேஜை கொடுக்குறாங்க டிஎம்கேக்கு. நீங்கள் கொடுக்குற 15 20 சீட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் போக மாட்டோம். இப்போ 40 சீட்டு கேட்குறதாக ஒரு தகவல். அதாவது காங்கிரஸ் 2016 அவங்க 41 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணாங்க. திமுக வந்து 2021 வந்து அதை 25 ஆக்கிட்டாங்க, குறைச்சாங்க. இப்போ ஃபர்தராக குறைக்கணும்னு திமுக நினச்சிட்டு இருக்குது. ஆனால் காங்கிரஸ் வந்து 40 சீட்டு ஆட்சியில் பங்கு இதை கேட்குறாங்களாம். இது வந்து ரொம்ப சிக்கல். இப்படி கேட்டுட்டு இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தின்னு ராகுல் காந்தியுடைய கண்களாகவும் காதுகளாகவும் இருக்கிற ஒருத்தர் விஜயை வந்து சந்திச்சுட்டு சொல்லிட்டாரு, நான் அங்கே வந்து தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் செல்வ பெருந்தகை மாதிரி ஆட்கள்லாம் வந்து யார் யாரோ போகிறாங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆல் செட் அண்ட் டன் காங்கிரஸ் வந்து ஒரு மெசேஜ், கிளியர் மெசேஜ் டிஎம்கே தலைமை கொடுக்குது. நீங்கள் சொல்கிறதை கேட்டுக்கிட்டு பல்லுக்கு தூக்குற நிலையில் நாங்கள் இல்லை.
ஸோ எங்களுக்கு டிமாண்ட் இருக்குது, இதை கொடுங்க, இல்லைன்னா ஆப்ஷன் இருக்குது, எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறதா தான் காங்கிரஸ் நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எப்படி ஆகும், எப்படி போய் சேரும்? இப்போ பல கட்சிகள் அங்கங்கே நிற்கிறாங்க. ஏடிஎம்கேல ஒன்லி திஸ் பிஜேபி, தமிழ் மாநில காங்கிரஸ், வாசன், இது மாதிரி 1-2 பேர் தான் கமிட்டடாக இருக்காங்களே தவிர, இப்போ திமுகவில் கூட பேச்சுவார்த்தை தொடங்கி தொகுதி பங்கீட்டெல்லாம் நடக்கும்போது என்ன நிலமரம், என்ன கலவரம் வரும்னு தெரியாது. ஸோ ஒரு 4 மாதம் இருக்கிறதால வந்து நிச்சயமாக விஜய்க்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை சொல்லலாம் நம்ம. he has got a better chance, bright chance to form the government, next government in Tamil Nadu. அப்படி நம்ம உறுதியாக சொல்லலாம். ஓகே சார், இவ்வளோ நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் இதே மாதிரியான ஒரு அரசியல் காணொளியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே.